பெண்ணை பற்றி நீண்ட நாட்களாக நான் எழுதிய காவியம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நான் நம்புறேன். காலையில் சூரியனுக்கு முன்னே விழிப்பவள், கடிகார முள்ளோடு போட்டி போடுபவள், தன் பசியை மறந்து பிள்ளையின் பசி பார்ப்பவள், தன் வலியை மறைத்து கணவனின் முகம் பார்ப்பவள். குடும்பம் எனும் பெருஞ்சுமை அவள் சுமக்கும் சுமைகள் வெளியில் தெரிவதில்லை. அவள் சிந்துவது கண்ணீருக்காக அல்ல, தன் குடும்பத்தின் புன்னகைக்காக. அவள் உதிர்க்கும் வேர்வை துளைகளை வைத்து சுவர் இல்லாத வீட்டில் கூட சித்திரம் வரையலாம். ஆனால் இந்த பெண் இல்லாமல் ஒரு வீட்டை வீடாக மாற்ற முடியுமா என்ன? மௌனமான தியாகங்கள். தாய் என்ற பெயரில் தன் ஆசைகளை புதைத்தவள், மனைவி என்ற பெயரில் தன் உரிமைகளை விட்டவள், மகள் என்ற பெயரில் பொறுப்புகளை ஏற்றவள், உடைந்தாலும் ஒட்டிக்கொள்ளும் கண்ணாடி அவள், தன்னையே உருக்கி ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி அவள். யாரிடமும் சொல்லாத காயங்கள் உண்டு, யாரும் அறியாத ஏமாற்றங்கள் உண்டு. 1000 கவலைகள் மனதை அழித்தாலும் அடுப்பங்கரை புகையில் தன் அழுகையை மறைத்துவிட்டு சாப்பாட்டு தட்டில் பாசத்தை பரிமாறுபவள். முடிவில்லா அவளின் பயணம். வீட்டில் அஸ்திவாரம் அவள், யாரும் கவனிக்காத தரைதளம் அவள், எல்லாரும் ஏறிச் செல்லும் ஏணி அவள், யாரும் கண்டு கொள்ளாத வேறு அவள். அவள் படும் கஷ்டங்கள் கற்கால கவிதை அல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் இப்போதும் நடக்கும் உண்மை. பெண் என்பவள் வெறும் சதை அல்ல, அவள் ஒரு குடும்பத்தின் உயிர் நாடி. பெண்ணை நேசிப்போம், பெண்ணை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.